தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கோயம்புத்தூரில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சிப் பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார். முதலமைச்சரை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எழுச்சிப் பேருரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார். சென்னையில் கடந்த 9ஆம் தேதி தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருதாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோயம்புத்தூரில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரை ஆற்றுகிறார். கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் ஆகிய தொகுதிகள் மற்றும் கேரள மாநிலத்தில் அஇஅதிமுக போட்டியிடும் 7 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களிடையே வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். சிஎம் இங்கே கோயம்புத்தூர் வராங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அவங்க என்ன பேச போகிறாங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க உமன்ஸ்க்காக நிறைய செஞ்சுருக்காங்க. உமன் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் நிறையா ஆரம்பித்து அதுவும் இல்லாமல் எங்களுக்கு என்னென்ன இல்லை, என்ன வேணுன்றது எல்லாமே அவங்க தெரிஞ்சு எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க பறந்து பேசுறது கேட்குறது எல்லாத்துக்காகவும் நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். சிஎம் வரதுக்காக எக்ஸைட்டிங்காக இருக்கேன். சிஎம் எங்களுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பேக்ஸு, லேப்டாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விமென்காக நிறையாவே செஞ்சுருக்காங்க. விமென் வெல்ஃபேர்க்காக ஒரு விமெனாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு பாலிடிக்ஸில் முன்னேறது சாதாரண காரியம் இல்லை நம்ம சொசைட்டியில். ஸோ அம்மாவோட வருகைக்காக காத்துட்ருக்கேன். கோயம்புத்தூருக்கு அம்மா வராங்க. அவங்களோட வருகையை நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மாணவர்களுக்காக இலவச கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களான எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அது அம்மாவோட ஆட்சியால் மட்டும்தான் முடியும். அம்மாவோட வருகையை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, புக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம், நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம்.